சரி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு சுத்தமா செட் ஆகாது. இத உடனே நீங்க கழட்டிடுங்க. உங்க முகமெல்லாம் வீங்கிடும். ஏன் நீ மட்டும் தான் இந்த மாதிரி கிரீம், ஃபேஸ் மாஸ்க் அது இதுன்னு நல்ல காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தலைக்கும் முகத்துக்கும் போட்டுப்பியா? அதான் பார்த்தனே உன் பாத்ரூம்ல அவ்ளோ மேக்கப் பொருள் அடுக்கி வச்சிருக்க. இனிமே நானும் போட்டுக்க வேண்டி. உன்னை விட அதிகமா சம்பாதிக்க போறேன். எல்லாமே உன்னை விட அதிகம். இனிமே இந்த வீட்ல நான் வைக்கிறது தான் சட்டம். வெண்ணிலா தான் இனிமே இங்க எல்லாமே. நீ போ இங்க இருந்து. அண்ணே, தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் மாஸ்க் முதல்ல எடுங்க அண்ணே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அக்கறைப்படாத. இங்க இருந்து போ. சில்லுன்னு ஒரு குளியெல்லாம் போட்டாச்சு. மகா எங்க போனா இவ? மகா எங்க போயிட்டு வர? மாடிக்கு தாங்க போனேன். ஐயோ, மூஞ்செல்லாம் எரியற மாதிரி இருக்கே. ஒருவேளை சொல்ற மாதிரி வீங்கிடுமோ? அண்ணி முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளை போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரியில பேய் மாதிரி மாடியில உட்கார்ந்து இருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்கவா? அதெல்லாம் வேஸ்ட். யாரையும் மதிக்கிற நிலைமையில அவங்க இல்ல. அவங்க காலு தரையில தான் இருக்கு. ஆனா அவங்க கனவு உலகத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் மகா பண்றது? எனக்கும் தெரியலங்க. எந்த கம்பெனி என்ன வேலைன்னு கேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்போதைக்கு நம்ம வாயை அடைக்க அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லிருப்பாங்களோ? அவங்க சொல்றது உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு அவங்களுக்கு எடுக்கணும்னே யாரோ அவங்கள நல்லா நம்ப வச்சிருக்காங்க. அதான் ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறாங்க. அதுவும் ஆரம்பத்துல எந்த வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க? ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்க போறாங்க. சின்ன வயசுல இருந்தே அக்கா எல்லா விஷயத்திலயும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. பட்டுதான் திருந்துவாங்க. இப்ப மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுக்காக கஷ்டப்பட்டா படட்டுன்னு விட சொல்றீங்களா? நீயும் எல்லா விதத்திலயும் கேட்டு பார்த்துட்ட, பதில் கிடைச்சதா? யாருக்கும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற உரிமை இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற மகா? ஏதோ மனசுக்கு தப்பா படுதுங்க. கௌரி, நீ இங்க இருக்கியா? நான் வாக்கிங் போயிட்டு எப்படி உடம்பு ஸ்லிம் ஆகிட்டேன் பாத்தியா? உங்களுக்கு வெக்கமாவே இல்ல? பையனோட டீ-ஷர்ட் போட்டுட்டு இழைச்சிட்டேன்னு வேற சொல்றீங்க. என்ன கௌரி இப்படி சொல்ற? இன்னைக்கு 10,000 ஸ்டெப் நடந்திருக்கிறது தெரியுமா? இந்த பாரு. இப்ப நீங்க அந்த பக்கம் போறீங்களா இல்ல இட்லிக்கு கொதிக்கிற தண்ணியை தூக்கி முகத்துல ஊத்தவா? என்ன கௌரி, ஆசையா வந்து என் அச்சீவ்மெண்ட் சொன்னா சுடுதண்ணியை எடுத்து மூஞ்சி மேல ஊத்திருவேன்னு கடுகடுன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சம் கூட ஹெல்த் கான்சியஸே இல்ல. நீயும் என்ன மாதிரி காலையில வாக்கிங் வந்தா நல்லா வேர்த்து உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். உடம்பு நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். சுகர், பிபி எதுவுமே வராது. அடிக்கிற வெயில்ல 1/2 மணி நேரம் அடுப்படியில நின்னு சமைச்சு பாருங்க, தெரியும் எவ்வளவு வேர்க்குதுன்னு. நீங்க மாங்கு நடந்து கரைக்கிற கொழுப்ப நாங்க வீட்டு வேலை செஞ்சே கரைச்சிடுவோம். அத்தை, ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. தனியா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க வெளியில 1 மணி நேரம் வாக்கிங் போய் நடக்கிறத பொம்பளைங்க வீட்டுக்குள்ள செய்யற வேலைகளுக்கே நிறைய நடக்கிறோம். நீங்க முருகர் மாதிரி ஊரை சுத்திட்டு வரதுக்குள்ள நாங்க விநாயகர் மாதிரி வீட்டை சுத்தி வந்தே சாதிச்சிருவோம். அதுவும் வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு வேலைக்கு போற பெண்களை விட்டுட்டீங்களே, அவங்க நடக்கிற ஸ்டெப்புக்கெல்லாம் எண்டே இல்ல மாமா. புலிக்கும் சிங்கத்துக்கிட்டே வசமா சிக்கிக்கிட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சது ஏன் தப்பு தான் கௌரி, மன்னிச்சுடு. நாங்களும் உங்கள மாதிரி டீ-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வாக்கிங் போறோம்னு கிளம்பணும்னா நீங்க டீயை கூட ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி குடிக்கணும். ஆமா மாமா, பந்தாவா ஜிம், வாக்கிங், எக்ஸசைஸ்னு பண்ற பல ஆம்பளைங்களுக்கு பின்னாடி அடுப்படையில நின்னு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும்
நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கற பெண்களுடைய தியாகம் இருக்கு. அவங்க என்னைக்கும் கிண்டலா பார்க்காதீங்க. 2 பேரும் என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க ஏன் கிச்சன்ல தனியா கஷ்டப்படுறீங்க? வெண்ணிலா எங்க? ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கிச்சன்ல நிக்கிற நேரமும் குறைஞ்சிடும்ல. அவ காலையில இருந்தே கிச்சன் பக்கமே வரல. மதிய ஸ்கூல்ல விட்டுட்டு போய் கதவை சாத்தினவதான் இன்னும் கதவை திறக்கவே இல்லை. சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்து வை. வந்து ஒரு புடி புடிக்கிறேன். அதான் தெரியுமே தெரியுமே. ஐயோ, கௌரி கௌரி, நான் ரெடி. சாப்பாடு ரெடியா? ரெடி இல்ல. மகா கௌரி வாங்கல. எதுக்கு? செல்வம், எல்லாரும் வாங்க. இங்க வந்து பாருங்க. வேலையை செய்ய விடுறீங்களா? அங்க 1008 வேலை இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? இங்க பாரு. என் மருமக பண்ண சாதனை பேப்பர்ல வந்திருக்குது. இத கட் பண்ணி ஃப்ரேம் போட்டு நடுகால்ல மாட்ட போறேன். இத பாரு. இதுக்குதான் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரி கத்துனீங்களா? கௌரி, இது அதை விட பெரிய விஷயம். உனக்கு தான் புரியல. என் மருமக எவ்வளவு பெரிய கொலைகாரனை புடிச்சு கொடுத்துட்டு பரிசும் பாராட்டும் வாங்கி இருக்கிறா. இது காலத்துக்கு அழியாத பெருமை. இந்த பெருமைக்கு பதிலா இன்னொரு 5 லட்சத்தை கையில கொடுத்திருந்தா நல்லா. மேடம், வெண்ணிலா மேடம். யாருப்பா? வெண்ணிலா மேடம் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். டேய், யாரா நீ? எதுக்காக வெண்ணிலா மேடம் சொல்ற? வெண்ணிலா, வெண்ணிலா.